இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடென்டிக்கல் கம்பேரிசன் ஆப்பரேட்டர் பற்றி பார்க்கலாம். இப்போது நமக்கு இருக்கக்கூடிய 2 வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூவையும் அண்ட் அதோட டேட்டா டைப்பும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஈக்குவல் சைன் நம்ம கொடுக்கணும். அப்புறமா இந்த ஈக்குவல்ஸ்லேயே நம்ம அதோட செகண்ட் வேரியபிளை நம்ம கொடுக்குறோம். இது வந்து என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூவும் அதோட டேட்டா டைப்பும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் இது வந்து ட்ரூன்னு அவுட்புட் கொடுக்கும். அப்படி ட்ரூன்னு அவுட்புட் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் பிளாக் ரன் ஆகும், அப்படி இல்லைன்னா செகண்ட் பிளாக் ரன் ஆகும். ஸோ இதை செக் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஸ்ட்ரிங்கை நான் இதில் ரைட் பண்ணுறேன் அவுட்புட்காக. நம்ம ஏங்கிற வேரியபிளில் 5ன்னு ஒரு இன்டிஜர் கொடுத்துருக்கோம், பிங்கிற வேரியபிளில் வந்து நம்பர் ஸ்ட்ரிங் மூலமாக 5ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். டெக்னிக்கலி இது வந்து 5வது நம்பர் தான் இதுக்கு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். ஆனால் இது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஃபர்ஸ்ட் இருக்கிறது இன்டிஜர் டேட்டா டைப்பு, இது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பு. அதனால நமக்கு வந்து இது ஃபால்ஸாக மாறிடுச்சு. இந்த கம்பேரிசன் வந்து ஃபால்ஸாக மாறிடுச்சு. இப்போது நம்ம இதை கம்பேர் பண்ணுறதுக்கு 3 ஈக்குவல் சைன் கொடுத்துருக்கோம். 2 ஈக்குவல் சைன் கொடுத்தீங்கன்னா அதோட வேல்யூ மட்டும் தான் வந்து கம்பேர் பண்ணோம். அப்படின்னா இப்போ 5 சேமு. இந்த தடவை வந்து டேட்டா டைப்பை அது வந்து செக் பண்ணலை. பிகாஸ் 2 ஈக்குவல் சைன் போட்டோன்னா அது வந்து ஜஸ்ட்டு அது கம்பேர் பண்ணோம், வேல்யூ மட்டும் கம்பேர் பண்ணோம், எந்த டேட்டா டைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. அதனால அதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா A is identical to Bன்னு வந்துருக்குது. ஆனால் இப்போ நம்ம 3 ஈக்குவல் சைன் போட்டோன்னு வந்து பார்த்திங்கன்னா அதோட டேட்டா டைப்பையும் சேர்த்து வந்து அது கம்பேர் பண்ணோம். அதனால இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு ஃபால்ஸாக மாறிடுச்சு. பிகாஸ் இதோட B வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாக கொடுத்துருக்கோம். தேர்ஃபார் நமக்கு எல்ஸோட பிளாக்ல இருக்கக்கூடிய கோட் மட்டும் தான் ரன் ஆகிருக்கு. ஸோ A is not identical to B அப்படின்னு வந்திருக்கு. ஸோ சப்போஸ் இது வந்து ரெண்டுமே இன்டிஜர் ப்ளஸ் அதோட வேல்யூவும் சேமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் A is identical to B பிகாஸ் வேல்யூவும் டேட்டா டைப்பும் சேமாக இருக்குது. அதனால நமக்கு அந்த அவுட்புட் வருது. சப்போஸ் இதில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து வேறு நம்பராக இருந்துச்சு அப்படின்னா இப்போது டேட்டா டைப் ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் அதோட வேல்யூ வேறு மாதிரி இருக்குது. அதனால இது A is not identical to B அப்படிங்கிற அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிக்கல் கம்பேரிசன். இதோட ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா நாட் ஐடென்டிக்கல். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம 3 ஈக்குவல்ஸ் போட்டுறதுக்கு பதிலாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மார்க்கும் 2 ஈக்குவல்ஸும் சேர்த்து போட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிக்கல் கம்பேரிசனோட ஆப்போசிட்டாக இது ஒர்க் பண்ணும். ஈக்குவல்ஸ் நாட் ஈக்குவல்ஸ் வந்து எப்படி ஒரு ஆப்போசிட்டோ அதே மாதிரி ஐடென்டிக்கலுக்கு நாட் ஐடென்டிக்கல் வந்து ஆப்போசிட். அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மார்க் நம்ம போடணும் 3 ஈக்குவல்ஸ் போடுறதுக்கு பதிலாக.